இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழும் சரஸ்வதியும் அப்படின்ற மெகா தொடர்ல கதாநாயகனா நடிச்சு கம்பேக் கொடுத்தவர் நடிகர் தீபக் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பொதுவா ஒரு தொலைக்காட்சியில வாய்ப்பு பெற்று தக்க வச்சுக்கிறது குதிரை கொம்பா இருந்துட்டு வர வேலையில தன்னோட ஆரம்ப காலத்திலேயே முன்னணி தொலைக்காட்சிகள் எல்லாவற்றிலையும் பணியாற்றி இருக்காரு நடிகரும் தொகுப்பாளருமான தீபக். 1999 மாடலிங் முடிச்சிட்டு தொலைக்காட்சியில பணியாற்ற தொடங்கினாரு. சின்ன திரையில ஒளிபரப்பான பல வெற்றி தொடர்கள்ல தீபக் அவர்கள் நடிச்சிருக்காரு. சின்ன திரையில அறிமுகமாகி அதுக்கப்புறம் தொகுப்பாளரா மாறின இவருக்கு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் நடிப்பிற்கு நேரம் வந்திருந்தது. அதை ஈடுகட்ட செய்யற விதமா வந்த சீரியல் தான் தமிழும் சரஸ்வதியும். 2021 விஜய் டிவில இந்த சீரியல் பிரைம் டைம்ல ஒளிபரப்பாகி இருந்தது. நடிகர் தீபக் மற்றும் நடிகை நக்ஷத்ரா இந்த மெகா தொடர்ல முன்னணி நடிகர்கள் ஆவாங்க. மொத்தம் 717 எபிசோடுகள் உடன் இந்த தொடர் ஏப்ரல் 2024 அன்னைக்கு சுபம் அடைஞ்சிருந்தது. இது அவங்களுக்கு ஒரு கம்பேக்கா அமைஞ்சிருந்தது. நடிகர் அப்படின்ற ஒரு முகம் மட்டும் அல்ல, தொகுப்பாளர் அப்படின்ற மற்றொரு முகத்தையும் கொண்டிருக்காரு தீபக். 2006 ஜோடி நம்பர் 1 அப்படின்ற நடன நிகழ்ச்சியில போட்டியாளரா பங்கு பெற்ற அப்புறம் அதே நிகழ்ச்சியில தொகுப்பாளர் ஆனாரு. விஜய் டிவி பிரபலம் திவ்யதர்ஷினி கூட அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தாரு. இது அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் மத்தியில பெற்று தந்தது. விஜய் டிவில இருந்து ஜி தமிழ்லயும் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி தன்னோட மீடியா பயணத்துல பல அனுபவங்களை பெற்று இருந்தாரு. இதை தவிர்த்து பல கார்ப்பரேட் ஷோக்களையும் தொகுத்து வழங்கியிருக்காரு. வெள்ளித்திரையில கதாநாயகனா தன்னை காணணும் அப்படின்ற ஆசை எல்லா நடிகர்களுக்கும் இருக்கும். அந்த ஆசை நடிகர் தீபக்குக்கும் வர பல திரைப்படங்கள்ல துணை நடிகரா சின்ன சின்ன வேடங்கள்ல நடிச்சாரு. அதுல காதல் வைரஸ், இலசு புதுசு ரவுசு, தக்கத்திமிதா, முன்தினம் பார்த்தேனே குறிப்பிடத்தக்கது. கதாநாயகனா 2015 அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் பெருசா பட வாய்ப்புகள் அமையல அப்படின்ற வருத்தம் பல மேடைகள்ல அவர் சொல்லியிருக்காரு. 20 வருஷங்களுக்கு மேல மீடியா, சின்னத்துறை, பெரிய துறைன்னு அனுபவங்களை கொண்டிருக்க தீபக் தன்னுடைய வெள்ளித்திரை கனவை மேலும் வலுவாக்க இந்த பிக் பாஸ் தமிழ் 8 சீசன்ல போட்டியாளரா வாய்ப்பை ஏற்றுக்கொண்டதா சொல்லியிருக்காரு. தற்பொழுது இருக்கிற காலத்துல அனுபவத்தையும் தாண்டி மக்கள் மனசுல யார் ஆழமான இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிக் பாஸ் வீட்ல எந்த மாதிரியான நபரா இவர் இருப்பாரு அப்படின்றத பாக்குறதுக்கு பலரும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.